Hey guys, welcome back to our channel. So many questions people are asking when they are starting the interview preparation or a job interview. Particularly speaking, so how do I prepare this? How do I start this? How should I get the roadmap? What roadmap should I follow? It is Python good or Java is good? So can I able to crack it? Can I able to prepare within a 3 months? How should I get the job? How can I prepare the interview preparation within 3 months? Likewise, people are asking so many how related questions are useless what related questions. Kind of யூஸ்லெஸ் கொஷின்ஸ். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, சார் நீங்க கேட்கலாம், சார் ஹவ் டு ஆஸ்க் பண்றது தப்பா? ஹவ் டு ஆஸ்க் பண்றது தப்பா? நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? என்னென்ன ரிசோர்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது தப்பானா, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் வென் தே ஆர் ஆஸ்கிங் அட் அ ஒன் டைம். ஸோ நீங்க ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, சார் நீங்க இனிஷியலா கேட்கிற கொஸ்டின்ஸ், நான் இது எப்படி படிக்கிறது, என்ன ரிசோர்ஸ் ஃபாலோ பண்றது, இதெல்லாம் ஓகே. பட் இங்க என்ன பிரச்சனை, ஆஃப்டர் த 3 months, ஆஃப்டர் த 6 months, ஆல்சோ பீப்புள் ஆர் ஆஸ்கிங் த சேம் ஹவு ரிலேட்டட் கொஸ்டின் and the useless questions. இதனால என்ன ஆகுதுன்னா, they are in the loop of என்னது, இந்த கொஸ்டினே திரும்ப 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 கேட்டு அவங்க they are collecting the so many informations related the job interviews or the placement preparation, collecting the so many notes, collecting the so many strategy. So they have only the informations which are required to the start the preparation, but they are not even start the preparation. So இதனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, 3 months after, 6 months after, they are only asking this kind of how related questions. Okay, so this is the problem actually. So நீங்க இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டுட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நீங்க 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 ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. திரும்ப திரும்ப என்னது, இதே இன்ஃபர்மேஷன் தான் திரும்ப ஆட் ஆன் பண்ணிட்டே போவீங்க. So just think about, you have 100 kind of notes. ஒரு ஒரு ஸ்டூடண்ட் ஒரு நோட்ஸ் தான் வச்சிருக்காங்க, ஒரு பிடிஎஃப் தான் வச்சிருக்காங்க. நீங்க 100 பிடிஎஃப் வச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ஒரு ஸ்டூடண்ட் அந்த ஒரு பிடிஎஃப் படிச்சிட்டு இருக்காங்கன்னா, they start producing this, they start doing the action. பட் நீங்க 100 நோட்ஸ் வச்சிருந்தாலும், பட் it is not an action, it just have the notes. So இதான் ஆக்சுவலா ப்ராப்ளம். So நீங்க என்ன பண்ணணும், as soon as you get some amount of information to start the preparation, immediately you stop asking those questions and start working. That is the things you should follow. புரியுதுங்களா? ஸோ நீங்க எவ்வளோ சீக்கிரம் அந்த how related question ஸ்டாப் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் your preparation will be good and smooth. Okay, in this video we are going to focus on so எப்படி அந்த how to அந்த 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 கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ல இருந்து நான் வெளியே வந்து ஸ்டார்ட் பண்றதுன்றதை தான் பார்க்க போறோம். ஸோ என்ன ஒரு பர்டிகுலர் திங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணனா, டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம் ஆன் ஆஸ்கிங் த கொஷின்ஸ் ஆர் கலெக்டிங் த இன்ஃபர்மேஷன் அண்ட் கலெக்டிங் த நோட்ஸ். ஸ்டார்ட் ரீடிங் த நோட்ஸ். அதுதான் என்ன பண்ண போறோம், எப்படி நம்ம அச்சீவ் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் லெசன் என்னன்னா, ஸோ யூ கைஸ் ஆர் கன்ஃபியூசிங். நீங்க என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு, ஸோ யூ ஆர் கன்ஃபியூசிங் பிட்வீன் த பிளானிங் அண்ட் ப்ராக்ரஸ். ஸோ பிளானிங்க்கும் ப்ராக்ரஸுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, யூ ஆர் ஸ்பெண்டிங் சோ மச் ஆஃப் யுவர் டைம். ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றது, என்ன நோட்ஸ் ஃபாலோ பண்றது, என்ன ரோட் மேப் ஃபாலோ பண்றது, ஜாவா குட்டா, பைத்தான் குட்டா, மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்கறது, அண்ட் தென் என்னது, ஸோ ஜஸ்ட் சர்ச்சிங் அபவுட் ஹவு டு ஐ கெட் இட், ஹவு டு ஐ கெட் இட், இந்த மாதிரி ஹவு ரிலேட்டட் கொஸ்டினை இது பண்ணி யூ ஆர் கலெக்டிங் த இன்ஃபர்மேஷன். அந்த பிளான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஆர் ஒன்லி ஸ்பெண்டிங் டு பில்டிங் த பிளான். ஸோ இதனால எந்த ரிசல்ட்ஸ் என்ன ஆகாது, ப்ரொடியூஸ் ஆகாது. ஆஸ் சூன் as யூ ஸ்டார்ட் எக்ஸிக்யூஷன் த பிளான், அங்கதான் ப்ராக்ரஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு பிளான் பண்றதுனால உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிளான் பண்ணிட்டே இருக்கிறதுனால அது நீங்க எதுவும் நான் ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஆக்சுவலா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ரிசல்ட்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட் பை என்னது, யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் த திங்ஸ். ப்ராக்ரஸ்ல இருந்தா மட்டும்தான் அந்த திங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டோன்ட் திங்க் லைக் ஒன்லி நம்ம ரோட் மேப் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டே இருக்கணும், நிறைய நோட்ஸ் டவுன்லோட் பண்றோம், இதே நம்ம ப்ராக்ரஸ் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஜஸ்ட் அது என்னது, ஒன்லி பிளானிங் பேஸ் தான். ஓகே, டோன்ட் டூ த பிளானிங் டூ மச். ஓகேங்களா? ஸோ பிளான் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் நடக்காது. ஒரு சின்ன பிளானா இருந்தாலும் அந்த என்ன பண்ணுங்க, எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அதனால தான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒரு 2 to 3 கொஸ்டின்குள்ளேயே உங்களுக்கு அந்த இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதோட அந்த கொஸ்டின்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு இமிடியேட்டா நீங்க என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த ஒர்க் பண்ணும்போது உங்க பிளான் அந்த அளவுக்கு ஆஸ் குட்டா இல்ல அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், டியூரிங் ஒர்க்கிங் அப்போ உங்க பிளான் என்ன பண்ணிக்கலாம், லெவலப் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி பிளானிங். உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நீங்க என்ன பண்ணலாம், ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ப்ராக்ரஸ் alone will give the result. Focus on the progress, focus on the planning less. So பிளானிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதை கம்மி பண்ணிட்டு just start working the things. ப்ராக்ரஸ்க்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. This is one of the things. Okay, what is the next thing? You are worrying about more about information. புரியுதுங்களா? நீங்க என்ன ஃபீல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம இன்டர்வியூ ஒன்று படிக்க போறோம், இல்ல ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம், இல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு படிக்க போறோம்னா, ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ், என்னென்ன ரோட் மேப், என்னென்ன திங்ஸ், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்,
ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஹேக்ஸ், என்னென்ன ட்ரிக்ஸ், என்னென்ன கைடன்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது ஃபீல் பண்றீங்க. டோன்ட் வாண்ட் டு நீட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் அட் ஒன்ஸ். அந்த மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரே நேரத்துல தெரியணும்னு அவசியம் இல்ல. இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது லிட்டில் பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா போதும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா யூ ஹேவ் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ரிசோர்ஸ் அவைலபிள். அதனால நீங்க ரிசோர்ஸை சேகரிச்சு வச்சுட்டு ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாங்க. ஆஸ் soon as you get some amount of உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் என்ன பண்ணுங்க, யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஓகேவா? அதனால டோன்ட் worrying about more about இன்ஃபர்மேஷன். ஓகே, எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கம்ப்ளீட்டான நான் கோர்ஸ் கிடைச்சாதான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்டான கைடன்ஸ் கிடைச்சாதான் ஸ்டார்ட் பண்ணுவேன். கம்ப்ளீட்டான ரோட் மேப், கம்ப்ளீட்டான ஸ்ட்ராட்டஜி கிடைச்சாதான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் என்ன பண்ணுங்க, இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. டோன்ட் கலெக்டிங் த சோ மெனி நோட்ஸ், டோன்ட் கலெக்டிங் த சோ மெனி இன்ஃபர்மேஷன், டோன்ட் கலெக்டிங் த சோ மெனி ஸ்ட்ராட்டஜி. ஒரே இதுவா ஃபாலோ பண்ணாம ஃபாலோ த ஒன் ஸ்ட்ராட்டஜி, ஃபாலோ த ஒன் ரோட் மேப், ஃபாலோ த ஒன் கோர்ஸ். ஓகே, அதுவும் இன்னொரு பாயிண்ட், நிறைய ஒரு பர்டிகுலர் லெசன் நீங்க லேர்ன் பண்ண போறீங்கன்னா ஸ்டிக் வித் ஒன் சிங்கிள் ரிசோர்ஸ். திரும்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே டாபிக், நம்ம அரேன்னு ஒரு டாபிக் படிக்கிறேன்னா டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் ஆஃப் ரிசோர்சஸ். 10 ரிசோர்சஸ் நான் அந்த அரே படிக்கிறதுக்கு நான் 10 ரிசோர்ஸ் ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்காதீங்க. ஒன் ரிசோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா ஒரு 2 ரிசோர்ஸ். ஸோ 2 ரிசோர்ஸ் will be good. ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த மோர் ரிசோர்சஸ், ஃபோக்கஸ் ஆன் ஒன் சிங்கிள் ரிசோர்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் மோர் ரிவிஷன். ஓகே, ஃபோக்கஸ் ஆன் ஒன் சிங்கிள் ரிசோர்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் மோர் ரிவிஷன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. இதை நீங்க மாத்தி ஃபாலோ பண்ணீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட்? நெக்ஸ்ட், டோன்ட் வெயிட் ஃபார் த பெர்ஃபெக்ட் டைம். ஓகே, நான் இந்த டைம் எனக்கு கரெக்டான மொத்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும், எனக்கு ஒரு ப்ராப்பரான லேப்டாப் கிடைச்சதுக்கு அப்புறமும், எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமும் இதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, புரியுதா? இஃப் யூ ஸ்டார்ட், நீங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ அதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் டைம். ஓகே, பெர்ஃபெக்ட் டைம்ன்றது ஒன்றும் கிடையாது. ஓகே, நீங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ அதான் பெர்ஃபெக்ட் டைம். டோன்ட் டிலே யுவர் ப்ரிப்பரேஷன். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்க ப்ரிப்பரேஷனை டிலே பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க சக்சஸ் வில் பி டிலேட். அதனால ஞாபகம் வச்சுங்க, டோன்ட் பெர்ஃபெக்ட் டைம்னு எதுவுமே கிடையாது. நீங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ அதான் உங்களோட பெர்ஃபெக்ட் டைம். ஓகே, ஜஸ்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸ்டார்ட் ஸ்மால். ஓகே, பீப்புள் ஆர் திங்கிங் லைக், ஓகே நான் 8 hours படிச்சாதான், நான் 9 hours படிச்சாதான், நான் 10 hours படிச்சாதான் என்ன அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி they are felt 1 hour படிச்சாலும் நீங்க என்னது, அதுவும் ப்ரொடக்டிவ்ல ஆட் ஆகும். ஒருத்தன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 12 மணி நேரம் டெய்லி 12 மணி நேரம் 1 வீக் படிக்கிறான். அதே நீங்க என்னது டெய்லி 1 hour 30 days படிக்கணும்னா யூ வில் பி மோர் ஃப்ரூட்ஃபுல். அந்த மாதிரி தான் மீனிங். பிகாஸ் யூ வில் பி மோர் கன்சிஸ்டன்ட். அந்த நீங்க 1 month படிக்கிற எஃபெக்ட் என்ன ஆகும், அதே நீங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்றதுனால இது என்ன ஆகும், நெக்ஸ்ட் செகண்ட் மந்த் ஃபாலோ ஆகும், தேர்ட் மந்த் ஃபாலோ ஆகும். அந்த ஒரு காய் வந்து அந்த 1 week தான் அந்த 12 hours படிச்சிருப்பாங்க பர் டே. நீங்க என்னது 3 months கண்டினியூஸா 1 hour படிக்கும்போது இட் வில் காம்பவுண்டிங். அதனால நீங்க பண்ற ஸ்மால் டாஸ்க் கூட என்னது எண்ட்ல பிக்கஸ்ட் ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகும். அதனால இன்னைக்கு நான் 1/2 hour தான் படிக்கிறேன், 1 hour தான் இருக்கு அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ண, இன்னைக்கு நீங்க 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி படிச்சாலும் நாளைக்கு உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் போது தட் வில் மேக் அ ஹியூஜ் இம்பாக்ட். அதனால ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணுங்க. அது என்னது, ஸோ அந்த லாங் டேர்ம் பார்க்கும்போது என்னது அது பிக் காம்பவுண்டிங்கா இருக்கும். ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் இன்னைக்கே நான் 12 hours படிக்கணும், இன்னைக்கே நான் 13 hours படிக்கணும். டோன்ட் திங்க் லைக் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆஸ் சூன் அஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு கிராஷ் ஆகி டவுன் ஆயிடுவீங்க. ஓகேவா? ஃபோக்கஸ் ஆன் 1/2 hour டுடே, தென் டுமாரோ ஆல்சோ 1/2 hour, தென் இன்க்ரீஸ் இன் டு 45 minutes, 1 hour, 1.5 hour, 2 hour. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் என்னது ஃபோக்கஸ் ஆன் த கன்சிஸ்டன்சி. அதனால உங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸ் வந்து மேக் ஆகும். நீங்க ஒர்க் பண்ற ரிசல்ட் உங்களால பார்க்க முடியும். அதனால ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டார்ட் ஸ்மால், டோன்ட் திங்க் அபவுட் லாங் டர்ம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஃபோக்கஸ் ஆன் த கன்சிஸ்டன்ட் டிசிப்ளின் ஓவர் மோட்டிவேஷன். ஸோ நீங்க இந்த மாதிரி இன்டர்வியூ படிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டெய்லி அந்த மோட்டிவேஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இன்டர்வியூ படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, ஐ வாண்ட் டு கெட் பிளேஸ்ட் ஹியர், ஐ வாண்ட் டு கெட் அ 10 LP, ஐ வாண்ட் டு கெட் அ 20 LP. இந்த மோட்டிவேஷன் இருக்கிறதுனால நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மோட்டிவேஷன் டெய்லி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன், நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன்ற உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் நாளைக்கு நீங்க அந்த ப்ராக்ரஸ் பண்ண டிஃபிகல்ட் ஃபேஸ் வரும், டஃப்பான டாபிக்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் மோட்டிவேஷன் என்ன ஆகாது, ஹெல்ப்ஃபுல் ஆகாது. ஏன்னா நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இல்ல. அப்ப அங்க குவிட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த இடத்த மோட்டிவேஷன், நான் டெய்லி மோட்டிவேஷன் இருந்தா தான் படிப்பேன் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தா உங்களால என்ன பண்ண முடியாது, அந்த கம்ப்ளீட் பேஸ் ப்ரிப்பரேஷன் ஆர் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் என்ன பண்ண முடியாது, ஸோ கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது என்னது, டிசிப்ளின். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி நான் 1 hour படிக்க போறேன்னு பிளான் பண்ணிட்டேன்னா, இன்னைக்கு நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கும் 1 hour படிக்க முடியும், நாளைக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கும் 1 hour படிக்க முடியும், அடுத்த நாள் என்ன இருக்காது, ஒரு டஃப் டாபிக்கா இருக்கு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா அந்த டஃப் டாபிக்கா இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்சாலும் சரி, எனக்கு பிடிக்கலாலும் சரி,
அந்த 1 hour நான் உட்காந்து படிச்சுட்டு தான் எந்திரிப்பேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? டிசிப்ளின். உங்களுக்கு அந்த ஒர்க் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? ஸோ படிக்கணும். அதனால டோன்ட் ரன்னிங் பிகின் த மோட்டிவேஷன். ஸோ இனிஷியலா ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் தான் மோட்டிவேஷன் என்ன ஆகும்? யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ப்ராக்ரஸ்லயும் அந்த ஒர்க்க ஃபைனலா கொண்டு போய் அந்த அந்த கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் முடிக்கிறதுக்கு உங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது என்னது? டிசிப்ளின். அந்த டிசிப்ளினை கன்சிஸ்டன்சியா பண்ணணும். இன்னைக்கு 1 hour படிச்சா போதுமான கிடையாது. நாளைக்கு 1 hour, அடுத்த நாள் 1 hour. அந்த மாதிரி என்ன பண்ணணும்? படிச்சுட்டே இருக்கணும். கிராஜுவலா என்ன பண்ணணும் நீங்க? அந்த ஒர்க்கிங் அந்த டைமையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அதுக்கு என்ன ஆகும்? கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் அலோன் மேக் யூ என்னது? கம்ப்ளீட் தோஸ் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டார்ட் கெட்டிங் யுவர் இன்டர்வியூ கால், ஸ்டார்ட் கெட்டிங் யுவர் இன்டர்வியூ த கைண்ட் ஆஃப் ஜாப். ஓகேவா? அதனால ஒன்லி மோட்டிவேஷனை மட்டும் நம்பி உட்காந்துடாம ஃபோக்கஸ் ஆன் த டிசிப்ளின். ஒரே சிம்பிள் பாயிண்ட் தான். இன்னைக்கு நான் படிக்கணும் 1 hour படிக்கணும்னா உட்காந்து படிச்சிருங்க, அவ்வளவுதான். நோ மோர் கொஸ்டின்ஸ். ஓகே, இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 6 மந்த்துக்குள்ள நம்மளால படிச்சு முடிச்சிட முடியுமா? இல்ல நம்ம முடிச்ச உடனே எனக்கு ஜாப் கிடைக்குமா? நான் டயர் 3 ஸ்டூடெண்ட் தானே, நீங்க இன்டர்வியூ கால் வருமா? இந்த மாதிரி சோ மெனி கொஸ்டின்ஸ் என்ன ஆகும்? நீங்க அதை படிக்கும் போது உங்களுக்கு அந்த வரும். அதுதான் இந்த வீடியோல சொல்ல போறேன். என்ன சொல்லிட்டு இருக்கோம்? என்னது? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே என்ன பண்ணீங்க? ஜஸ்ட் ஸ்டாப். இந்த மாதிரி எந்த கொஸ்டின் என் மைண்டுக்குள்ள விடாத. நான் என்ன பண்ண போறேன்? ஒர்க் பண்ண போறேன். இந்த ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு என்ன நான் என்ன பண்ணிக்கிறேன்? அதை திங்க் பண்ணி போறோம். ஒர்க் பண்ணும்போது நோ மோர் கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி அதெல்லாம் கைண்ட் ஆஃப் யூஸ்லெஸ் கொஸ்டின்ஸ் தான். அந்த கொஸ்டின்ஸால உங்களுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் ஸ்டாப் ஆல் த கொஸ்டின்ஸ், ஜஸ்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஓகே, இன்னைக்கு 1 hour படிக்க போறேன், நான் படிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க? டிசிப்ளினா உட்காருங்க. ஓகே, ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், கம்பாரிசன். இது என்னன்னா, ஓகே, இந்த அளவுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணி இன்னைக்கு உட்காந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப வந்து நீங்க ப்ரொடக்டிவிட்டியா ஆக ஸ்டார்ட் பண்றீங்க. இப்ப என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஓகே, நான் இப்பதானே நான் ஸ்டார்ட் பண்றேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 400 ப்ராப்ளம்ஸ் 300 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி வச்சிருக்காங்களே, ஸோ எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு மீனிங் கிடையாது. அவங்க 400 500 ப்ராப்ளம்ஸ் முடிச்சிருந்தாலுமே உங்க கூட இன்னைக்கு அவங்க உட்காந்து நீங்க பாத்தீங்க, இன்னைக்கு அவங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணிப்பாங்க? ஒரு ப்ராப்ளமோ 2 ப்ராப்ளமோ 1 hour 2 hour தான் படிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களே என்னது? இன்னைக்கோ ஒரு 3 months 4 months பிஃபோரோ அந்த 1 hour 2 hour அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரவே தான் இன்னைக்கு அது காம்பவுண்டிங் என்ன தெரியுது? 400 ப்ராப்ளம்ஸ் தெரியுது. அதே தான் உங்களுக்கும் இன்னைக்கு 1 ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆஃப்டர் த 4 months யூ வில் ஆல்சோ கெட்டிங் த 400 ப்ராப்ளம்ஸ். என்னன்னா அவங்க உங்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் மேட்டர்ஸே இல்ல. ஸோ மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. ஓகே, நம்ம லேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம வந்து அங்க கம்பேர் பண்றதுல எந்த யூஸ்லெஸ் எந்த பர்பஸும் கிடையாது. அவங்களுடைய பாத் வேற, நம்மளுடைய பாத் வேற. என்னதான் கோல் சேமா இருந்தாலும் அவங்க வேற ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, நம்ம வேற ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆனா போத் ஆர் அவங்களும் இன்னைக்கு 2 hours படிக்கிறாங்க, நம்மளும் இன்னைக்கு 2 hours படிக்கிறோம். So, அவங்க அச்சீவ் பண்ண 400 நம்ம ஒரு 4 months கழிச்சு அச்சீவ் பண்ண போறோம். அவ்வளவுதான். அதனால ஃபோக்கஸிங் ஆன் யோர் செல்ஃப் ஒன்லி. இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல கம்பாரிசனே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம எடுக்க போறோம், 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு என்ன பண்ணணும்? நீங்க நெக்ஸ்ட் போயிட்டே இருந்தீங்கன்னா ஆஃப்டர் 4 months நீங்க உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. இதனால தான் நான் என்ன சொன்னேன்? ஸ்டார்ட் ஸ்மால்னு சொன்னேன். நீங்க 1 hour 2 hour படிச்சாலுமே அது என்னது? 4 monthsக்கோ 5 monthsக்கு ஆஃப்டர் ஒரு பிக்கஸ்ட் ரிசல்ட்ஸ், ஒரு பிக்கஸ்ட் காம்பவுண்டிங்கா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னா, இவ்வளவு நேரம் சொன்னது நீங்க பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க என்ன ஆகும்னா, அந்த ஹவ் டு கொஸ்டின்ஸ், அந்த யூஸ்லெஸ் கொஸ்டின்ஸ ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? உங்களால ஸ்டார்ட் வொர்க்கிங் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது யூ ஆர் ப்ரொடியூசிங் த ரிசல்ட்ஸ். நீங்க ப்ரொடக்டிவா இருப்பீங்க. அதாவது பிளானிங்ல மட்டும், அதாவது நோட்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸ்ட்ராட்டஜி வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ரோட் மேப்ப மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்னது? அந்த ரோட் மேப்ப ஃபாலோ பண்ணுவீங்க. ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்னது? ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்க்கு மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிளான் பண்ணதுக்கு அப்புறம் உட்காந்து ப்ராப்ளத்தை என்ன பண்ணீங்க? பிளானை மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க உட்காந்து ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுதான் நடக்கிற சேஞ்சஸ். இதுதான் நீங்க என்னது பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கம்பெனிஸ்ல வந்து நீங்க எத்தனை ரோட் மேப்ஸ், எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ், எத்தனை கைண்ட் ஆஃப் நோட்ஸ் வச்சிருக்கீங்க பார்க்கறதில்ல. அப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அந்த ப்ராப்ளத்தை உங்களால சால்வ் பண்ண முடியுதா? ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தா அது கிளீன் கோட் உங்களால எழுத முடியுதா? உங்களால உங்களுடைய தாட் ப்ராசஸ சொல்ல முடியுதா? உங்களால ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியுதா? இந்த பர்டிகுலர் திங்ஸ் தான் என்ன பண்றாங்க? பீப்புள் ஆன் ஃபோக்கஸிங். அதனால if you are serious about placement, immediately stop asking those how to related and useless question and to become start working today. So that's about the video. If you have any doubt, please ask in the comment section. See you in the next video. Thank you.